சங்கீதா விஜய் டிவோர்ஸ், விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு. ஜீவனாம்சம் குறித்து வெளியான தகவல்கள் இதோ. தமிழ் திரையுலகில் பிரபல நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா ஆகியோரின் விவாகரத்து விவகாரம் தற்போது பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது. குடும்பநல நீதிமன்றத்தில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. ஜீவனாம்சம் ரூபாய் 250 கோடி கோரிக்கை. விவாகரத்து மனுவில் சங்கீதா ரூபாய் 250 கோடி ஜீவனாம்சம் கோரியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் விஜய் தரப்பில் அதற்கு பதிலாக ரூபாய் 35 கோடி மட்டும் வழங்க முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்றாலும் இந்த தொகை பற்றிய விவாதம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் தங்களின் குழந்தைகள் ஜேசன் சஞ்சய் மற்றும் திவ்யா சாஷா ஆகியோரின் அனைத்து செலவுகளையும் தானே ஏற்க தயாராக இருப்பதாக விஜய் தரப்பு தெரிவித்துள்ளது. விவாகரத்துக்கு காரணம் என்ன? கடந்த டிசம்பர் மாதம் சங்கீதா குடும்பநல நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு தாக்கல் செய்தார். அதில் விஜய்க்கு மற்றொரு நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவு இருப்பதாகவும் அதனால் தன்னை புறக்கணித்ததாகவும் மன உளைச்சல் ஏற்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த குற்றச்சாட்டுகள் வெளிவந்த பின் திரையுலகில் பல்வேறு வதந்திகள் பரவின. ஆனால் அந்த நடிகை யார் என்பது குறித்து சங்கீதா இதுவரை வெளிப்படையாக எதுவும் கூறவில்லை. தேவையான சமயத்தில் ஆதாரங்களை சமர்ப்பிப்பேன் என்றும் தெரிவித்திருந்தார். சமரச பேச்சுவார்த்தைகள் நடந்ததா? விவாகரத்து வழக்கை சமரசமாக முடிக்க சென்னை மற்றும் மும்பையில் இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் பிரபல ஜோதிடரின் முன்னிலையில் கூட ஆலோசனைகள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதன் பின்னர் மனமொத்து பிரிவதே சிறந்த தீர்வு என்ற முடிவுக்கு விஜய் வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. நீலாங்கரை வீடு விவகாரம். விவாகரத்து மனு தாக்கல் செய்த உடனே நீலாங்கரை வீட்டில் தங்க அனுமதி கோரி சங்கீதா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். விவாகரத்து கேட்கும் நிலையில் தன்னை அங்கு தங்க விடாமல் அழுத்தம் கொடுக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். வழக்கு முடியும் வரை அந்த வீட்டில் தங்க அனுமதி வழங்க வேண்டும் என்பதும் அவரது கோரிக்கையாக இருந்தது. குடும்ப பின்னணி ரசிகர்களுக்கு அதிர்ச்சி. விஜய் சங்கீதா தம்பதிகள் நீண்ட காலமாக சிறந்த குடும்பமாக ரசிகர்களிடம் பார்க்கப்பட்டனர். விஜயின் பெற்றோர்கள் எஸ். சந்திரசேகர் மற்றும் சோபா கூட சங்கீதாவை மிகுந்த பாராட்டுகளுடன் பேசி வந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கானது ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எனினும் இவர்கள் பிரிவு ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மொத்தத்தில் விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு தற்போது முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. ஜீவனாம்சம், குழந்தைகளின் பாதுகாப்பு, சொத்து பகிர்வு போன்ற விஷயங்களில் இறுதி தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்பது விரைவில் தெரியவரும். இதனால் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த வழக்கை நெருக்கமாக கவனித்து வருகின்றனர்.